ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னாக்கி கம்பு, கேழ்வரகு, இன்னும் நிறைய தானிய வகைகள் ஹெல்தி பவுடர் ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதுக்கு கேழ்வரகு நான் என்னுடைய பொண்ணுக்காக நான் ரெடி பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை நான் ஒரு 2 டேஸாக அந்த முளை கட்டுறதுக்காக நான் ஊற வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு நான் இப்போ சர்ச்சுக்கு போகிறேன். போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறமா யாருக்கும் இது வேணும் அப்படின்னாக்கி எனக்கு நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். பெண்கள் குடுகைக்கு தாங்க போயிருந்தோம். போயிட்டு நம்ம இப்போது பெண்கள் குடுகை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டுருக்கோம். உண்மையாகவே இன்றைக்கி நல்லா இருந்துச்சு. அவங்க கொடுத்த மெசேஜ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. திக்கச்ச பிள்ளைகளுக்கு சகாயர் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களோட கேரக்டரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நீங்கள் இந்த பிளேஸ் எல்லாம் பார்ப்பீங்க. உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல ட்ராவல் பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே பிடித்த விஷயம்னால இது தாங்க. எல்லா இடம் எங்கே பார்த்தாலும் நல்லா மரம், செடி, கொடின்னு அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அதுவும் பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். மழை காலத்துலலாம் சொல்லவே வேண்டாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே பக்கத்தில் எங்களுடைய வீட்டு பக்கத்தில் தான் அந்த ப்ரேயர் நடந்துச்சு. ஸோ நாங்கள் அந்த ப்ரேயரை முடிஞ்சிட்டு அப்படியே எங்கள் வீட்டுக்கு போகிறோங்க. எங்கள் வீட்டுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நைட்டு போல் நாங்கள் இப்போ இருக்கிற இடத்துக்கு நாங்கள் கிளம்பி வந்தோங்க. என் ஹஸ்பண்டுக்கு மீன், அதுக்கப்புறம் இந்த செடி இதெல்லாம் வளர்க்குறதுல ரொம்ப பிடிக்குங்க. அதனால் வீட்டில் நிறையா மீன் வளர்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அங்கே போகலைங்கிறனால அதை அந்தளவுக்கு பராமரிக்க முடியலை. இன்னுமே நிறைய குட்டி மீன் எல்லாமே இருந்து அதை தாங்க உங்ககிட்ட காட்டுதேன். இது என்ன பெட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி இது ஃப்ரிட்ஜ் டப்பாங்க. இங்கே இது ஆக்ரி கடை அப்படின்னு இங்கே சொல்லுவாங்க. அப்படின்னாக்கி பழைய இரும்பு ஜாமன கடைன்னு சொல்லுவோம்ல நம்ம, அதே போல் இங்கே ஆக்ரி கடையில் போய் இந்த பெட்டி ஃப்ரிட்ஜ் பெட்டி வாங்கிட்டு அதில் தாங்க மீன் வளர்த்துட்ருக்காங்க. இதில் நிறைய பேர் செடியும் வளர்ப்பாங்க. அந்த ஃப்ரிட்ஜ் டப்பாவில் தான் இவங்க மீன் வளர்த்துட்டு இருந்தாங்க. அது ஆக்ரி கடையாக என்னென்னு எனக்கு கிளியராக தெரிலங்க. அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்கெல்லாம் மீன் வளர்க்குறது, செடி வளர்க்குறது இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த செடி எல்லாமே நிறைய உண்டுங்க. பாப்பா பர்த்டே வந்தனால அது எல்லாத்தையுமே நாங்கள் கிளியர் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுருந்தோம். அது அங்கங்கே இருக்குது. இனி தான் எல்லாமே கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் இது எங்கள் வீட்டுக்கு பேக் சைடுங்க. ரொம்ப அழகாக இருக்கும். பேக் சைடு இங்கே நிறைய குரங்கு வரும். நேற்று இல்லை, நாங்கள் போன டைமில் வந்திருந்தால் கண்டிப்பாக எடுத்து காட்டியிருப்பேன். 1 2 இல்லைங்க, நிறைய குரங்கு வரும். எதுவுமே நமக்கு தராது. தேங்காவோ இல்லைன்னா சக்கப்பழமோ எது வச்சாலும் எதுவுமே நமக்கு தராது. ஆனாலும் அதை பார்க்கறதுக்குலாம் அழகாக இருக்கும். நான் ரீசெண்டாக போயிருக்கும் போகும்போது குட்டி குட்டி குரங்குலாம் வந்திருந்து எல்லாருமே பேரகாலத்துக்கு போயிட்டு வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். குட்டி குட்டி குரங்குலாம் கொண்டுட்டு வந்திருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்படியே கொஞ்ச நேரம் நாங்கள் இருந்துட்டு பாப்பா அவங்க பாட்டிக்கிட்ட நல்லா விளாண்டுட்டு இருந்தா. நாங்கள் அப்புறமா டைம் ஆகிட்டு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு போகிற வழியில் ஏதோ ஒரு கோயில் கூடையோ திருவிழாவோ என்னமோ சரியாக தெரியல. போகும்போது ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. அப்போ இங்கே ஃபுல்லாகவே டிஜேங்க. அது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். செம்ம ஆட்டம் ஆடிட்டு இருந்தாங்க எல்லாருமே. அதை பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. பசங்கள்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அங்கே அதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ நம்மளும் ஒரு பையனாக பிறந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. இந்த வீடியோட எண்டில் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். அப்படி தாங்க இன்றைக்கி டே சூப்பராக முடிஞ்சு. நீங்கள் இன்றைக்கி யாரெல்லாம் சர்ச்சுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணினீங்கன்னா எனக்கு இன்னுமே நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ காய்ஸ். பாய்.